வச்சு முளை கட்டி எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிரை வச்சு நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக மார்னிங்கில் வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு டேஸ்டியாக ஒரு பொங்கலை தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு பொங்கல். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சைப்பயிறு எடுத்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். சும்மா ஒரு 200 கிராம் ரைஸ் வந்து நொய் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே சமைக்க போயிடலாம். பாருங்க, எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கிறோம். கூடவே கொஞ்சம் கீ, அது கூடவே இஞ்சி, இப்போ மிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி, இது வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ செவந்து வந்த முந்திரி மிளகுலாம் இதாகிறதுக்குள்ளே நம்ம பச்சைப்பயிறு போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். காலை டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் பச்சைப்பயிறு கூடயே நம்ம ஊற வச்ச அரிசி போட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து இப்போ 2 விசில் விட்டுறலாம். இங்கே பாருங்க, பொங்கலை எப்படி இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாலுமே இந்த மாதிரி சாப்பிடும் போது நமக்கு எல்லா விதமான சக்தியும் கிடைக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அதே மாதிரி நம்ம ஆயிலில் மிக்ஸ் இது லைட்டாக கொஞ்சமாக தான் ஆயில் விடுறோம். நெய் வந்துட்டு நல்லா வந்து இப்போ வீட்டு நெய் அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்கு நம்ம சட்னி அது இது கூட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுனா பச்சைப்பயிறு, முளைக்க வச்ச பச்சைப்பயிறு பொங்கல். அந்த நெய்யினுடைய வாசனையும் அப்படியே அந்த ஸ்மெல்லு, அந்த இஞ்சினுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சமைங்க, சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்து உடனே சப்பாத்தி போன டைம் ஆச்சு.